நண்பா இன்றைக்கி மீன் குழம்பு சூப்பரான மீன் குழம்பு. இந்த இதில் வந்து ஒரு 1 கிராம் மஸ்டர்ட் போட்டுக்கிறேன். அப்புறம் இடிச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே இந்த மாதிரி மீன் குழம்பு இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். ஆனால் இதில் வந்து வேறு ஐட்டம் ஒன்று சேர்க்குறேன். ஸோ இது நல்லாயிருக்கும். பெப்பர் 1 கிராம் போட்டுங்க. சோம்பு 1 கிராம் சேர்த்தாச்சு. அதே மாதிரி இப்போ ஜீரகம் 1 கிராம் போட்டுங்க. இதில் வெந்தயம் 1/2 கிராம் ஹிட்டாக சேர்த்துங்க, ஜாஸ்தி வேண்டாம். இதில் வந்து கிராம்பு சேர்க்க போகிறேன். கிராம்பு சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சும்மா ஒரு 4 இது போட்டுங்க, ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். சொல்லலாம். ட்ரை ஒரு 3 இது போட்டுங்க. வரமிளகா அது மாதிரி வறுத்துங்க லைட்டாக. ஸோ 3 போதும். இந்த மாதிரி லைட்டாக அப்படியே ரொம்ப லைட்டாக போதும், ரொம்ப இதாக வறுத்துறாங்க, டேஸ்ட் மாறிடும். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இது கிளாஸில் வச்சு இடித்து போட்டுங்க, இல்லை மிக்சியில் போட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ரொம்ப சட்டை நல்லா இதாகிடுச்சு. ஸோ இப்போ மஸ்டர்ட் ஆயில் தான் போடுறேன். ஒரு 15 ml போட்டுங்க. இது 10 ml போட்டுங்க. சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 5 ml போட்டுங்க. ஸோ சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 5 ml போட்டுங்க. ஸோ நல்லா இது ஒரு 1 கிராம் போட்டுங்க. அதுக்கப்புறம் அதுலேயும் போட்டுங்க, மசாலா அரைக்கும்போது. ஸோ கடுகு அதே மாதிரி ஒரு 1 கிராம் போட்டுங்க. என்ன போட்டுங்க, சூடாகிட்டுருக்கு. இது ஒரு 1/2 கிராம் லெவலில் போட்டுங்க. வெந்தயம் ஸோ சோம்பு அது ஒரு 1 கிராம் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து வரமிளகா உடைச்சி போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு 1 கிராம் லெவலில் போட்டுக்கலாம். கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் வதங்கட்டும். ஸோ வெங்காயம் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் சாப்பிட்டு வெங்காயம் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதோட உப்பு போட்டுக்கலாம், கல்லுப்பு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுங்க. போட்டாச்சு. நல்லா வதக்கும். பாருங்கள், இதான் கிளி மீன் 1 கிலோ வாங்கியிருக்கேன். ஸோ சூப்பராகும், சாப்பிட்ருக்கும். ஸோ இப்போ நான் க்ளீன் பண்ணிடுறேன். அது ஃப்ரெஷ் மீன் வாங்கிட்டு வரணும். ஸோ இப்போ இது வழக்கம் அப்படியே அடிச்சிடணும் தான் போட்டு அது எப்பவுமே கழுவும் போது மஞ்சள் தூள் போட்டு அப்புறம் இந்த உப்பு போட்டு கல்லுப்பு போட்டு நல்லா ஒரு நினைச்சி விட்டுருங்க. இதுதான் கழுவி ஒரு 5 நிமிஷம் வச்சு விட்டுருங்க. அப்புறம் கழுவுங்க. ஸோ மசாலா ரெடி பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி கட்டையை வச்சு அடித்து ரெடி பண்ணி வச்சு இப்போ மசாலா வச்சு இது போட்டுறோம். ரெடி ஆகிட்டுருக்கோம். ஸோ நல்லா இதாகிடுச்சு. இப்போ டொமேட்டோ பேஸ்ட்டும் தேங்காயும் போட்டுடலாம். இப்போ இல்லை இதாகட்டும். ஸோ இப்போ இதில் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் நான் ஒரு 5 கிராம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் காரமாக எனக்கு மிளகாத்தூள் போட்டாச்சு. ஸோ மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1 கிராம் 2 கிராம் லெவலில் போட்டுக்கோங்க. ஸோ
தேங்காய் போடுவேன், பேஸ்ட் பண்ணி போடணும். ஸோ மல்லித்தூள் ஒரு 3 கிராம் போட்டுங்க. அவ்வளோதான். இந்த 3 மசாலா தான், ஒரு எதுவுமே இல்லை. அப்புறம் மீன் மசாலா நான் ரெடி பண்ணேன், அந்த மசாலா. ஸோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் வதங்கட்டும் மசாலா. நம்ம இப்போ புளியை போட்டுக்கலாம். புளி போட்டு அரைச்சி மாற்று. ஸோ மீன் குழம்பு பொரிச்சு தான் பண்ண போகிறேன். இப்போ இதில் எல்லாத்தையும் மசாலா தடவிக்கிறேன். ஸோ பூண்டு இப்போ பேஸ்ட் பண்ணி டொமேட்டோ பூண்டு போட்டுக்கிறேன். இப்போ போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கடிச்சு சாப்பிட்றது. ஸோ நீங்கள் எண்ணெய் போடும்போது கூட நீ போட்டுக்கலாம், நான் லாஸ்ட்டாக போட்டேன். சரிதான். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ மிளகாத்தூள் போடுறேன். மீன் பொரிச்சு தான் நான் பண்ண போகிறேன், டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மிளகா பொடி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுங்க, ஒரு 15 கிராம் போட்டுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொரியண்டர் பொடி, மல்லித்தூள் ஒரு 5 கிராம் போட்டுங்க, ஜாஸ்தி தேவையில்லை. சரிங்களா. மிளகாத்தூள் போட்டுங்க. இது மிளகாத்தூள் போட்டுங்க. இப்போ மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுங்க, 1 கிராம் லெவலில் போட்டுங்க. அப்புறம் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது ஒரு சும்மா ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுங்க, ஜாஸ்தி போடுவாங்க. ஸோ இது வந்து பூண்டு இடித்து போட்டுருக்கேன். நல்லாயிருக்கும், சாப்பிட்றக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லெமன் போட்டுங்க. நான் லெமன் போடலாம், லெமன் இருக்குது, நான் போடலாம். அதிகமாக போட்டுங்க, கொஞ்சம் புளிப்பாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. ஸோ நான் இப்போ சிக்கன் 65 மசாலா போடுவோம், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றது. இது ஒரு 10 கிராம் போட்டுங்க, பத்தாது, மீன் நிறையா இருக்குது. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிடுங்க. ஜீரகம் இருந்தால் இதில் போடுங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. முருகன் பாருங்கள், போட்டோன்னே எப்படி கலர் மாதிரி வச்சுக்கணும். ஸோ இதுக்கு தான் அது போட்டது. பொரிச்சு மீன் குழம்புல போடணும். சரி, இது ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றது. இப்போ இதில் வந்து இப்போ டொமேட்டோ போட்டிருக்கேன். இப்போ இது டேஸ்ட் பண்ணணும். இதோட தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுங்க. நல்லா ஒரு தேங்காயோட ஃப்ளேவரும் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தண்ணி ஊற்றிக்கலாம், பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப பேஸ்ட் பண்ணியாச்சு பாருங்கள், செம்மையாக பண்ணியாச்சு. பால் மாதிரி பண்ணியிருப்பேன், ஊற்றினால தான் ரெடி ஆகிடுச்சு பால். சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீனை இறக்கிடலாம். நிமிஷம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீனை இறக்கலாம். நம்ம இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு. ஸோ மீனை போட்டுடலாம். மீன் போட்டு நல்லா போட்டுக்கலாம். மீன் எடுத்து போட்டுடலாம். மீன் பொரிச்சு நல்லா பாருங்கள், அவ்வளோதான். அப்படியே பொரிச்சு மீன் எடுத்து இதில் போட்டாங்க. ஸோ 3 துண்டு தான் போட்டிருக்கேன், அது வந்து பொரிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ பொரிச்சு போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. சரிதான், ஒரு 10 நிமிஷம் அப்படியே பிடிக்கிட்டோம். சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி.
முடிவை போட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க, செம்மையாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இன்னும் அப்படியே கொத்தமல்லி தூவி விட்டுறோம். ஸோ இதுதான் நம்மளோட பொரிச்ச மீன் குழம்பு, தமிழ்நாடு ஸ்டைல். ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்கும். ஓகே, ரெடி ஆகிடுச்சு நண்பா. அவ்வளோதான் நண்பா, மீன் குழம்பு ரெடி. செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்க, பொரிச்ச மீனும் இருக்குது, மீன் பொரிச்சிருக்கேன், இது பொரிச்ச போட்டிருக்கேன். ஸோ இது மண்டையை வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கே தெரியும் குழம்போட. ஸோ குழம்பை பார்த்தாலே தெரிஞ்சிடும் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஸோ இதில் பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன், நம்மளுக்கு சளி பிடிச்சதுனால மீன் குழம்புல. ஸோ பொரிச்ச மீன் குழம்பு, பெப்பர் பொரிச்ச மீன் குழம்பு. பிஸ்மில்லா. மீன் நல்லா வளர்த்துருக்கு. குழம்பு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி அவுட்புட் சொல்கிறேன். வேறு லெவலாக இருக்குன்பா. நல்லா அந்த பெப்பர்லாம் இறங்கி பெப்பரோட அப்படியே இருக்குது கிளி மீன். ஸோ பொரிச்ச மீன் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் வரும். பொரிச்ச மீன் நல்லா சூடு சூடாக இருக்குது. வேறு லெவலாக இருக்குது மீன் குழம்பு, சூப்பராக இருக்குன்பா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பற்றி எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கன்பா. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸோ 500 ரீச் ஆகிட்டேன், இன்னொரு 500 ரீச் ஆகணும், சப்போர்ட் பண்ணுங்கன்பா. ஸோ வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை ஒன்று போட்டுருங்க. ஓகே நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.